Valga Valamudan. So many people subscribe my channel for the past video. First of all, thanks a lot. New viewers subscribe my channel and golden viewers like my channel. Today topic. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸை எப்படி டிஃப்ரெண்ட் வேல நம்ம மாற்றி எழுதலாம், அதை எப்படி மாற்றி ப்ரொனன்சியேஷன் பண்ணலாம், மாற்றி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போகிறது என்ன அப்படின்னா I am a student. I am a student. இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தான். இது எந்த மாதிரியான சென்டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லலாம். டிக்ளரேட்டிவ். இது என்ன சொல்லலாம் அப்படின்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லலாம். இதை தமிழ்ல எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? பிரகடனம். பிரகடனம்னா என்னன்னா ஒரு சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஸ்டாப்ல முடிச்சிருப்பாங்க. அதை தான் பிரகடனம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. அடுத்து இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி கொஸ்டின்ல மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். I am a student. இதை மாத்தும் போது Are you a student? Are you a student அப்படின்னு கேட்கலாம். நீங்க ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த கொஸ்டின் டைப். ஓகேங்களா? இது வந்து கொஸ்டின் மாடல். இது கொஸ்டின் டைப்ல இருக்கு. இது வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா கொஸ்டின்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னும் சொல்லலாம். இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Are you a student? ஓகே, I am. இதுக்கு நீங்க ஆன்சர் எழுதி பாருங்க. Are you a student அப்படின்னு கேட்டா நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவோம்? Yes, I am a student அப்படின்னு சொல்லுவோம். அப்ப I am a student அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம கொஸ்டினை இது பண்ணிருக்கிறோம். இது வந்து பி வெர்ப்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல முடிச்சிருக்காங்க. கொஸ்டின் மார்க்கோட முடிச்சிருக்காங்க. இந்த சென்டென்ஸ் வந்து பி வெர்ப்ல ஸ்டார்ட் பண்ணி கொஸ்டின் மார்க்கோட முடிச்சிருக்கிறதுனால இது என்ன சென்டென்ஸ் அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். அப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்திருக்கோம். அதே இதுல எப்படி கொஸ்டின் கேட்கறது அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது இம்பெரேட்டிவ். வெல்கம் த நியூ ஸ்டூடெண்ட். வெல்கம் த நியூ ஸ்டூடெண்ட். ஆமா, அந்த கொஸ்டின் டைப் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆர் யூ எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்கறது. இது வந்து தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா விசாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. விசாரணைனாலே அதுல ஃபுல்லாவே என்ன இருக்கும்? கொஸ்டின் இருக்கும். அதனாலதான் அது தமிழ்ல விசாரணை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது வந்து வெல்கம். வெல்கம் த நியூ ஸ்டூடெண்ட். வெல்கம் த நியூ ஸ்டூடெண்ட் அப்படிங்கும் போது இது யார் சொல்லியிருப்பாங்க? ஒரு டீச்சர். டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே வெல்கம் பண்ணுங்க புது ஸ்டூடெண்ட்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெல்கம் த நியூ ஸ்டூடெண்ட். ஓகே, அப்போ புது ஸ்டூடெண்ட்க்கு எல்லாரும் வெல்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்க? டீச்சர் தான் சொல்லுவாங்க. அப்போ ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்றாங்க. அப்ப அது எந்த மாதிரி சென்டென்ஸா இருக்கும் அப்படின்னு கேட்டா அது இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இம்பெரேட்டிவ்ல இது எந்த டைப்? ஏன்னா இம்பெரேட்டிவ் வந்து ஒரு டைப்ல மட்டும் இருக்காது, நிறைய டைப்ல இருக்குது. ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட சொன்னாங்க அப்படின்னா அது வந்து என்னது? கமெண்ட். அவங்க சொல்றது என்ன செய்வாங்க? கமெண்ட் தான் பண்ணுவாங்க. பெரும்பாலும் என்ன செய்வாங்க? நோட்டை எடு, புக்கை எடு, புக் இந்த பேஜை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க? அவங்க கமெண்ட் தான் கொடுப்பாங்க. பட் அதுவே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா அவங்க எப்படி கேட்பாங்க? ரெக்வஸ்டா தான் கேட்பாங்க. ஒரு மரியாதையோட ஒரு பண்போட என்ன செய்வாங்க? ஒரு ரெக்வஸ்டா தான் வைப்பாங்க அந்த சென்டென்ஸை. இது டீச்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து கமெண்டா இருக்குது. அதே சென்டென்ஸை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யூஸ் பண்ணும்போது அது என்னவா மாறிடுது அப்படின்னு கேட்டா ரெக்வஸ்டா மாறிடுது. ஆர்டர்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா யார்? பெரிய ஜாப்ல இருக்கவங்க. அதுக்கு கீழே உள்ள ஜாப்ல இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆர்டர் கொடுப்பாங்க. இதை செஞ்சிருங்க, அதை செஞ்சிருங்க, அதை முடிச்சுங்க, அதை அந்த வாரத்துக்குள்ள முடிக்கணும், அதை உடனே டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. அப்ப யாருக்கிட்ட சொல்றாங்க அப்படிங்கறத வச்சுதான் அது எந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இது வந்து ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்றதுனால இது வந்து எந்த மாதிரி டைப்? கமெண்ட்.
அப்போ இது வந்து ஒரு கமாண்ட் டைப். கமாண்ட், ரெக்வெஸ்ட், ஆர்டர், அதோட சேர்த்து அட்வைஸும் வரும். பேரண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு என்ன செய்வாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுவும் வரும் இதுல. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ். அடுத்ததா பார்க்க போறது எக்ஸ்கிளமேட்டரி. எக்ஸ்கிளமேட்டரினா தெரியும் எல்லாருக்குமே, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சென்டென்ஸ். என்ன சொல்லிருக்காங்க, there are so many students here. என்ன சொல்லுவாங்க, there are so many students here. இங்க இவ்வளவு ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ என்ன சொல்லுவாங்க, there are so many students here. இவ்வளவு ஸ்டூடெண்ட் இங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து என்னது, ஒரு எக்ஸ்கிளமேஷன். அதனால இதை வந்து நம்ம எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாருங்க. அப்போ இந்த நான் எதுக்காக உங்களுக்கு டைட்டில் போடலன்னு தெரியுதா? நம்ம சென்டென்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் டைட்டில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்போ இது வந்து 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஓகேங்களா? அப்போ இதுல வந்து நம்ம ஒரே சென்டென்ஸை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 4 டைப்ஸ்ல எழுதியிருக்கோம். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் சொல்லும் போது அது என்னது, டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுவே யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், நீ ஒரு ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்கும்போது அது என்னது, இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது கொஸ்டின் சென்டென்ஸ்னு சொல்லலாம். அடுத்து வெல்கம் த நியூ ஸ்டூடெண்ட், அது வந்து கமெண்ட். அப்போ அது இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது லாஸ்ட் ஒன், there are so many students here. இங்க நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அது எக்ஸ்கிளமேட்டரி. அப்போ அது எக்ஸ்கிளமேஷன் சென்டென்ஸ். இப்போ இந்த 4 டைப்ஸும் பார்த்தோம். நம்ம பேசுற ஒவ்வொரு சென்டென்ஸும் ஒவ்வொரு டைப்ல இருக்கும். சரியா? நம்ம எல்லாமே ஸ்டேட்மெண்டால பேச மாட்டோம், எல்லாமே கொஸ்டின் மட்டுமே கேட்டுட்டு இருக்க மாட்டோம். ஒருத்தங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் பண்ணவும் தெரியணும், ஒருத்தங்க கிட்ட போய் நம்மளுக்கு கொஸ்டின் பண்ணவும் தெரியணும். அதே மாதிரி இந்த கமெண்ட் பண்றது, இது பண்றதுன்னா நம்ம எந்த சுச்சுவேஷன்ல எங்க இருக்கிறோமோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நீங்க அஸ் அ பேரண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்க குழந்தைங்க கிட்ட நீங்க சொல்லும் போது ஒரு அட்வைஸா தான் சொல்வீங்க. அதுவே நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா அதை ரெக்வஸ்டா சொல்வீங்க. அதுவே நீங்க ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணுவீங்க. ஸோ அப்ப இதுவும் என்னது, எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் தான். அடுத்து எக்ஸ்கிளமேட்டரினா தெரியும், நார்மலா நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயங்களை தாண்டி திடீர்னு ஒரு விஷயங்கள் வந்து ஹாப்பியான விஷயமாவும் இருக்கலாம், இல்ல சேடான விஷயமாவும் இருக்கலாம். இந்த மாதிரி திடீர்னு நடக்கும்போது எக்ஸ்பிரஷன் தான் இந்த எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். ஓகே, எப்பவுமே ஒரே மாதிரி திடீர்னு வெள்ளம் வரும்போது நம்ம நார்மலா எப்பயும் இருக்கிற மாதிரி இருப்போமா அப்படின்ட்டு இல்ல, கண்டிப்பா இருக்க மாட்டோம். டக்குன்னு என்ன பண்ணணுமோ அதுக்கு தேவையானதை நம்ம செஞ்சுட்டு இருப்போம். அப்போ நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட ரியாக்ஷன் வந்து நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் ஹையா இருக்கும். நம்மளோட ஆக்டிவிட்டிஸும் கொஞ்சம் ஸ்பீடா தான் இருக்கும், நம்மளோட ஹார்ட் பீட்டு ஸ்பீடா தான் இருக்கும். சரிங்களா? அப்போ எக்ஸ்கிளமேட்டரிங்கிறது வந்து நம்மளுடைய எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துறது. ஏதாவது பிக்னிக் போறீங்க, திடீர்னு ஏதாவது பார்க்காத ஒரு அழகான விஷயங்களை பாக்குறீங்க, வாவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சென்டென்ஸை மாத்திக்கிறது தான் எக்ஸ்கிளமேஷன். ஓகேங்களா? எக்ஸ்பிரஷனோட மாத்திக்கிறது எக்ஸ்கிளமேஷன் சொல்றோம். இப்போ இதே டைப்ல நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம், அதுவும் சேம் மீனிங்லேயே பார்க்கலாம். I said something to make you angry. Okay, I said something to make you angry. உன்னை கோவப்படுத்துற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டேன், உன்னை அந்த டயத்துல கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சேன், அதனால உன்னை கோவப்படுத்துற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டேன். ஐ சேட், இது வந்து பாஸ்ட்ல இருக்கு. ஐ சேட் சம்திங், நான் ஏதோ சொல்லிட்டேன். டு மேக் யூ ஆங்கிரி, உன்னை கோவப்படுத்துற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றது. இது வந்து ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதை நம்ம எப்படி கொஸ்டினா மேக் பண்றது அப்படின்னு கேட்டா, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொஸ்டினா மாத்தலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே கொஸ்டினா மாத்தும் போது இங்க செட்னு வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு விஷயம், அதனால நம்ம இங்க என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா டிட்னு ஸ்டார்ட் பண்ணி நம்ம அந்த கொஸ்டினை மேக் பண்ணிடலாம். டிட் ஐ சே, டிட் ஐ சே எனிதிங் டு make you
I say anything to make you angry? என்ன கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது சொன்னையா? சரியா? angry சாரி क्वेश्चन. ஓகே, என்ன கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது சொன்னையா? எனிதிங்னா ஏதாவது. Did I say anything to make you angry? உன்னை கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லிட்டேனா அப்படின்னு கேக்குறது. உன்னை கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லிட்டேனா. இங்க ஏதாவது அப்படிங்கும்போது எனிதிங் வரும். ஏதோ அப்படின்னு சொல்லும்போது சம்திங். ஏதோ சொல்லியிருக்காங்க அப்போ சம்திங் வரும். ஓகேங்களா? ஐ செட் சம்திங் டு மேக் யூ ஆங்கிரி. உன்னை கோவப்படுத்துற மாதிரி ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றது. இது உன்னை கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்கும்போது இது கொஸ்டினா மாறிடுது. ஓகேங்களா? இப்ப ஏன் சம்திங் ஏன் எனிதிங் போட்டுருக்காங்க? ஏதோ சொல்லியிருக்காங்க, இது ஏதாவது சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டினா கேட்கும்போது இங்க எனிதிங் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அடுத்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸா மாத்தும் போது நம்ம டோன்ட் யூஸ் பண்றோம். டோன்ட் சே எனிதிங். ஓகே, டோன்ட் சே எனிதிங். டோன்ட் சே எனிதிங் ஏதாவது சொல்லிடாத. டு மேக் மீ ஆங்கிரி. டு மேக் மீ ஆங்கிரி. ஏதாவது சொல்லிடாத எனக்கு கோவம் வர்ற மாதிரி. ஓகேங்களா? அப்போ டோன்ட் சே எனிதிங். நீங்க இது மட்டும் பாருங்க, டோன்ட் சே எனிதிங் ஏதாவது சொல்லிடாத, அதுவும் ஒரு சென்டென்ஸ் தான். டோன்ட் சே எனிதிங் டு மேக் மீ ஆங்கிரி. என்னை கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லிடாத. அப்ப இந்த ஒரே சென்டென்ஸ்ல டபுள் சென்டென்ஸா நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டோன்ட் சே எனிதிங் டு மேக் மீ ஆங்கிரி. என்னை கோவப்படுத்துற மாதிரி எதுவும் சொல்லிடாத. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஐ செட் சம்திங் டு மேக் யூ ஆங்கிரி அப்படின்னு பார்த்தோம். அதே சென்டென்ஸ் தான். ஏதாவது மாறி இருக்கா பாருங்க. சேக்கு வந்து இங்க சேடு வந்திருக்கு, இங்க சே வந்திருக்கு. நம்ம டிட் இங்க போட்டதுனால சேன்னு போட்டிருக்கோம். சம்திங் எனிதிங் மாத்திருக்கோம். அவ்வளவுதான், வேற எந்த சேஞ்சும் பண்ணல. சென்டென்ஸ் அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்க, சே எனிதிங்ல இருந்து ஃபுல்லாவே அதே தான் வந்திருக்கு. இங்க வந்து டோன்ட் மட்டும் தான் மாத்திருக்கோம். அப்போ என்னது? ஸ்டேட்மெண்ட், கொஸ்டின், இம்பரேட்டிவ். ஓகே, இது எல்லாமே எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட சேமா தான் இருக்குது. நம்ம அந்த மாத்தின அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, சப்ஜெக்ட் வெர்ப், இதுதான் நம்ம மாத்திருக்கோம். இதை மாத்தினதுனால அந்த டோட்டல் சென்டென்ஸுமே எப்படி மாறி இருக்கு? அதோட ஃபார்மேஷனே மாத்தி இருக்குது. இப்போ அடுத்து வந்து எனது எக்ஸ்கிளமேட்டரின்னு சொல்லும்போது how dare என்ன தைரியம் உனக்கு அப்படி கேட்பாங்களா? how dare are you talking to me? ஓகே, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்களா? how dare are you talking to me அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அதே மாதிரி இங்க how dare you make me angry. you make me angry. how dare you make me angry? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன கோவப்படுத்துவ அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? how dare you make me angry? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நீ கோவப்படுத்துவ அப்படின்னு சொல்லி கேட்கிறது. சோ சேம் சென்டென்ஸ் தான், சேம் மீனிங்ஸ் தான். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, உன்னை கோவப்படுத்துற மாதிரி ஏதோ சொல்லிட்டேன். இது வந்து ஸ்டேட்மெண்ட். அதையே உன்னை கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்கறது கொஸ்டின். அதுவே இம்பரேட்டிவ். நெக்ஸ்ட் வந்து டோன்ட் சே எனிதிங் டு மேக் மீ ஆங்கிரி. என்னை கோவப்படுத்துற மாதிரி எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்றது நம்ம இம்பரேட்டிவ். ஓகே, இப்படி டோன்ட் சே எனிதிங் டு மேக் மீ ஆங்கிரி. என்னை கோவப்படுத்துற மாதிரி எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்றது வந்து என்ன அப்படின்னா இம்பரேட்டிவ். ஏன் அப்படின்னா இங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருக்கலாம், இல்ல வேற யாராவது 2 கொலீக்ஸ் பேசியிருக்கலாம், யாராவது பக்கத்து வீட்டுல நெய்பர்ஸ் பேசியிருக்கலாம். என்னை கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லிடாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இந்த மாதிரி சொல்லும் போது ரெக்வஸ்டா சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து ரெக்வஸ்டா, என்ன கோவப்படுத்த மாதிரி எதுவும் தயவு செஞ்சு சொல்லிடாதப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி ரெக்வஸ்டா கூட சொல்லலாம். டோன்ட் சே எனிதிங், எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது how dare you make me angry? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நீ கோவப்படுத்துவ அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன கோவப்படுத்துவ அப்படின்னு சொல்றது. அப்போ எல்லாமே சேம் சிங்கிள் மீனிங் தான். ஓகேங்களா? எல்லாமே சிங்கிள் மீனிங் தான். அதுல உள்ள அந்த சப்ஜெக்ட் வெர்ப் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் நம்ம மாத்தி இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அந்த இது பாருங்க, அந்த சம்திங் வரைக்கும் தான் எல்லாமே நம்ம மாத்திருக்கோம். சரிங்களா? வேற மற்றது எல்லாமே அப்படியே தான் வருது. இந்த அதுலயும் எனிதிங் எல்லாம் இது ரெண்டுலயும் ஒரே மாதிரி தான், சேமா தான் வருது. மெயினா சப்ஜெக்ட் வெர்ப் தான் நம்ம மாத்திருக்கோம். ஸோ அந்த சென்டென்ஸ் பேட்டர்னே என்ன ஆயிடுது, நம்மளுக்கு மாறிடுது. அப்படி சென்டென்ஸ் பேட்டர்னே மாறும்போது நம்ம எந்த டைப்ல அந்த சென்டென்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும் டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு தெரியுது.
அந்த சப்ஜெக்டையும் வெர்பையும் மாற்றும் போது அது வந்து என்னது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாறுது, கொஸ்டினாக மாறுது, இம்பெரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டிவ்னு இந்த 4 டைப்ஸில் மாறுது. இந்த 4 டைப்ஸில் தான் நம்ம அதிகமாக ஸ்போக்கன் இங்கிலீஷையே பேசுகிறோம், அதிகமாக கேட்கவும் செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கான ஒரு டைப், ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். இது வந்து எந்த டைப்ல இருக்கு, ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா, கொஸ்டின்ல இருக்கா, இம்பரேட்டிவ்ல இருக்கா, இல்லை எக்ஸ்க்ளமேட்டரியில இருக்கா அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு 3 வேர்ட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கான நம்ம 3 வேர்ட்ஸை பார்க்கலாம். இது டெய்லி நீங்க 3 வேர்ட்ஸ் பார்த்துட்டே வாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அட்வென்ச்சர். அட்வென்ச்சர்னா என்ன அப்படின்னா துணிச்சல். துணிச்சலத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அட்வென்ச்சர். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தா, அட்வென்ச்சரை நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கும்போது இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ரிஸ்க்னு சொல்லலாம், இல்ல இதை வந்து ரிஸ்க்னு சொல்லலாம், இல்ல எக்ஸ்ப்ளாய்டுன்னு சொல்லலாம், இல்ல அண்டர்டேக்கிங், இந்த மாதிரி சொல்லலாம். இது ஒரே சென்டென்ஸ் வச்சு நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ரிஸ்க்னு யூஸ் பண்ணுங்க, இல்ல எக்ஸ்ப்ளாய்டுன்னு யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுங்க. மொத்தத்துல இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான், துணிச்சல். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா சர்க்கம்ஸ்டன்ஸ், சூழ்நிலை. சூழ்நிலை சொல்லுவாங்க, இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, சர்க்கம்ஸ்டன்ஸ். அதை சொல்லும் போது நம்ம என்னது சர்க்கம்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இதை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஈவென்ட், இன்சிடென்ட் அண்ட் அகேஷன், அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஒமிஷன். ஒமிஷன் அப்படின்னா விடுபடுதல். இல்ல விடுபடல். ஒமிஷன் போது விடுபடுதல் இல்ல விடுபடல், இந்த மாதிரி சொல்லலாம். இதை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் போது எனது எக்ஸ்க்ளூஷன் இல்ல எலிமினேஷன் சொல்லலாம். நம்ம ஏற்கனவே எலிமினேஷன் பார்த்துக்கோம், எலிமினேட்னு பார்த்துக்கோம். அது எந்த சென்டென்ஸ்னு பார்த்தா அபாலிஷ்ங்கிற ஒரு சென்டென்ஸ்க்கு நம்ம எலிமினேட்னு பார்த்தோம். அபாலிஷ்க்கும் நம்ம எலிமினேட்னு பார்த்துருக்கோம். அப்போ ஒமிஷன்னாலும் அபாலிஷ்னாலும் ஒரே இதுதான். அப்போ அபாலிஷ்னா எலிமினேஷன், எலிமினேஷன்னா ஒமிஷன். ஓகேங்களா? இன்னைக்கான 3 சென்டென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். இந்த சென்டென்ஸ் வந்து எந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் மோர் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.